வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மார்ச் 2025க்கு. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு, ஃபெர்டிலிட்டி, இன்ஃபெர்டிலிட்டி, டிஃப்ரெண்ட்லி, இன்டிஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட். அண்ட் தென் கீழே இருக்குது மாடல் கொஷின் பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ப்ரிப்போஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ப்ரிப்போஷன்ஸ் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் 43லேருந்து 46, 217 வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 1 மார்க்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்போஷனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் 45லேருந்து 46 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் டேக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 79லேருந்து 82 வரைக்கும் இருக்குது. 218லேருந்து 219 வரைக்கும் உங்களுக்கு கொஷின் டேக் இருக்குது. இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 1 மார்க் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க 1 by 1. ஸோ இந்த 1 மார்க் நல்லா டென்ஸு டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 10லேருந்து 12 வரைக்கும் பார்க்கணும். டாஸ்க் நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் இருக்குது. அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஐ பிளேடு எஸ்வி, ஐ பிளேடு எஸ்டர்டே, எஸ்விஏ, எஸ்விஓஏ, வி பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே, ஏஎஸ்விஓ, எஸ்டர்டே வி ஆர் பிளேடு கிரிக்கெட், எஸ்விஓ, வி பிளேடு கிரிக்கெட்டு, எஸ்விஐஓடிஓ, ராம் கேவ் எ பேட். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. சிலபிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அந்த கொஷின் பேங்க் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 நிறைய அப்டேட் தரேன். ஸோ இந்த அப்டேட்லாம் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்பீச் இருக்குது. டெஃபினிஷன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தரவாக படிச்சுட்டு போங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயம் ரிலேட்டடான கொஷின் வந்து இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.